நீ ஹாவ் பட்டூஸ் நம்ம இன்னொரு ஒரு ஒன் ஷாட்டில் வந்திருக்கேன். முஸ்லீம் கிறிஸ்டின் மாதிரி சரிங்களா, அந்த லவ் ஸ்டோரி. ஸோ டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம், வாங்க பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் வந்து மார்னிங் வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு நீங்கள் அப்போ தான் எந்திரிச்சு வரீங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ரிச் ஃபேமிலி, ரிச் முஸ்லீம் ஃபேமிலி நீங்கள் சரிங்களா. செம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணுவீங்க ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு. ஸோ காலையில் வந்துட்டு நீங்கள் வேகமாக வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்குறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு, "செல்லம் எந்திரிச்சிட்டியா? சரி சாமி கும்பிட்டியா?" அப்படின்னு சொன்னாங்க. "ஆ கும்பிட்டேன் அம்மி, நான் வந்துடுறேன்" அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வேகமாக கீழே இறங்கிட்டு, "சரிங்க அம்மி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொன்னேன். "இல்லைம்மா சாப்பிட்டு போ, சாப்பிட்டு போகாமல் போகாத." "சரி அம்மி நான் சாப்பிட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு நல்லா பூர்க்கா போடுவாங்களா, ஸோ எல்லா பூர்க்கா ஃபுல்லாக போட்டுட்டு, ஸோ உங்களுக்கு கண்ணு மட்டும் தான் தெரியும் சரிங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான் போட்டிருப்பீங்க. ஸோ காலையில் வந்துட்டு உங்கள் அப்பா பார்த்துட்டு, "குட் மார்னிங் பிரின்சஸ், என்ன காலையில் கிளம்பிட்டீங்களா?" அப்படின்னா, "ஆமாம் அபு, குட் மார்னிங்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு அண்ணா இருக்காங்க சரிங்களா. எப்போ பார்த்தாலும் காலேஜுக்கு வந்து எதுக்கு தான் போறியோ, போகாமல் வீட்டிலே இருக்க வேண்டியதா இல்லை, நம்மகிட்ட என்ன காசா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணா பேசிட்டு இருக்காங்க. "ஆ காலேஜ்லாம் ஒன்றும் போரிங்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. இங்கே தான் ப்ரிசன் மாதிரி இருக்குது. ஜெயிலுக்குள்ளே வாழ்கிறதுக்கு வெளியே போய் நல்ல சுவாசமாக நல்லா காற்று சுவாசிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லி. "இது உனக்கு ஜெயிலா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நல்லா சாமி கும்பிட்டுட்டு இப்போ சாப்பிடுவீங்க போல். ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு, "இன்றைக்கி கிளாஸ் வேகமாக முடிஞ்சிச்சுன்னா டிரைவர் கரெக்டாக கால் பண்ணி கரெக்டாக வந்துடணும் சரியா, வெளியே எங்கேயும் போகக்கூடாது." "சரிங்க அப்பு, நான் வேறு எங்கே போகிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது சரிங்களா." அப்புறமா உங்கள் அம்மா வந்துட்டு, "என் தங்கம்டா நீங்கள், சரியா பார்த்து பத்திரமா போய்க்கோங்க, யார் பார்த்தாலும் எது பண்ணாலும் கண்டுக்காத மாதிரி இருக்கணும் சரியா." அப்படின்னா, "சரிங்க அம்மி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் மார்னிங் வந்து நீங்கள் காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க உங்களுக்கு. அவங்க பேர் வந்து ஆயிஷா. ஸோ நீங்களும் அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து எப்பவுமே ஜாலியாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து காலேஜ் போனால் தான் உங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக ஹாப்பியாக இருப்பீங்க சரிங்களா, அந்த மாதிரி கேஸ். "அஸ்லாம் அலைக்கும் ஒயன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வராங்க. "ஆயிஷா வலைக்கும் அஸ்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு, "ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு போயிட்டுருக்கிறீங்க. அப்போ வந்துட்டு, "உனக்கு தெரியுமா என்னது, நம்ம எக்கனாமிக் ப்ரொஃபஸர் இன்றைக்கி ஆப்சென்ட்." "ஓ அப்படியா, அப்போ நமக்கு 2 ஃப்ரீ கிளாஸ் இருக்குது, நிம்மதியாக இருக்கலாம், கேனின் போகலாம்." "ஓ பரவாயில்ல, நம்ம அல்லா நம்ம கூடவே இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் பேசிட்டு போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சைடு இருக்கும்போது நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு போயிட்டீங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தோன்னா, ஒரு பெரிய பிளாக் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து உள்ளே வந்து இறங்குறாங்க சரிங்களா. எல்லாருமே, "யார் அது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இந்த மாதிரிலாம் கார் மாதிரி உலகத்தில் பார்த்ததே இல்லாத மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க." அதுலேருந்து ஒரு பையன் வந்து செம்ம அழகாக இறங்கி வரான். எல்லாரும் பார்த்துட்டு, "வாவ் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறோம், பெரிய ஆள் போல்" அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வர்றது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான் ஹீரோ. ஜேகே தம்பி வந்து இப்போ ஜிமின் ஓகேவா. ஜிம்மினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. "நீ திருப்பி அதை மறந்துட்டியா?" அப்படின்னா, "டேய் நான் என்னடா செய்ய, நான் பேக் பண்ணிட்டே நினச்சேன்டா, போச்சு அந்த ப்ரொஃபஸர் என்னை கொன்றுவான்" அப்படின்னா, "நான் எங்கள் அண்ணனை வர சொல்லியிருக்கேன், எங்கள் அண்ணா கொண்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன்" அப்படின்னா, "ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வந்தால் சரி" அப்படின்னா, "அப்படிதான் நான் நினச்சிட்டுக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிம்மினும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 3 சீனியர்ஸ் வராங்க அங்கே வந்துட்டு. "ஓ நீ தான் அந்த ஃபஸ்ட் இயர் டாப்பரான்னு" பார்த்து ஜிம்மினை பார்த்து கேட்குறாங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு, "அப்படிலாம் இல்லைண்ணா, என்னண்ணா வேணும்?" அப்படின்னு கேட்குறது. "என்னடா நோட் புக்கு, சும்மா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிற, கண்ணாடி கட்டுறா" அப்படின்னா, "இல்லைண்ணா கண்ணு தெரியாதுண்ணா." "ஓ கண்ணு தெரியாதா, கட்டுற கண்ணாடி" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. "நான் என்னடா பிரச்சனை, இங்கே எதுவும் பண்ணல." "சீனியருக்கு மரியாதை தராம நீ பேசிட்டு இருக்க, சீனியரை கூப்பிட்றா" அப்படின்னா, "சொல்லுங்கள் சீனியர், என்ன சீனியர் வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு காமான வாய்ஸ், "எக்ஸ்கியூஸ் மீ" அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. ஸோ நீங்கள் தான், "நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கிறீங்க, ஏன் சீனியர் இப்படி பண்ணிட்டுருக்கிறீங்க" அப்படின்னு பார்த்து நீங்கள் கேட்குறீங்க. "எப்பா யாருப்பா?" "இன்னொரு ஜூனியருக்கு வந்து ஒரு பூர்க்கா போட்டு ஒரு ஜூனியரு" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்கே பாருங்கள், புர்கா போட்டிருக்கோமோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஜூனியர்ஸை வந்து சீனியர் ரேக் பண்ணக்கூடாது, அதான் இந்த காலேஜ் ரூல்ஸு." "எப்பா எங்களுக்கே ரூல்ஸ் பேச வந்திருக்கியா நீனு, உனக்கு வேறு வேலையே இல்லையா?" "அப்படிலாம் இல்லை சீனியர், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் சிசிடிவி கேமரா இருக்குது, நான் இதை வந்து ப்ரூஃபாக எடுத்துகிட்டு போய் உங்களை வந்து பிரின்சிபல்கிட்ட நான் மாட்டலாம், நீங்கள் எதுக்கு சஸ்பென்ஷன்லாம் போகணும், உங்களுக்கு ஆசையாக இருக்குதா?" அப்படின்னு நீங்கள் ரொம்ப கூலாக பேசுகிறீங்க. அப்போ இருக்காங்க சீனியர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு, "சிசிடிவி இருக்குடா மச்சான், மாட்டிக்குவோம், நம்ம கிளம்பிடலாம், இவங்களை விட்டுரு அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ ஜிம்மினுக்கு அந்த நோட் அடிலாம் நீங்கள் அந்த கண்ணாடிலாம் எடுத்து கொடுக்குறீங்க.
ஓகே தானே நீங்கள் அப்படின்னா, நான் ஓகே தான். என் பேர் ஜிமின் அப்படின்னா, என் பேர் ஒயன் அப்படி சொன்னது. ஓ! சரி, சரி, சரி. ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த தடவ பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு போயிடுறீங்க. ஸோ அந்த நேரம் தான் வந்து நீங்க பேசிட்டு இருக்க நேரம் தான் கரெக்ட்டா ஜேகே என்ட்ரி. "டேய் ஜிமின்" அப்படின்னா, அண்ணா அ இந்தா சும்மா சும்மா ரெக்கார்ட மறந்து வச்சுட்டு போறது வேற வேலை இல்லையா உனக்கு?" அப்படின்னா, "நான் மறந்துட்டேனா, சாரிண்ணா" அப்படின்னா, "புடி" அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நோட்ட குடுத்துட்டு அப்படியே திரும்பியிருப்பாரு. உங்கள பார்த்துருப்பாங்க. உங்க கண்ணு மட்டும் அவ்ளோ அழகா இருக்கு. அத பார்த்தோனே, ச்சே! யார்றா இவ இப்படி இருக்கா? அப்படின்னா, நீங்க வந்து அப்படியே இத கண்ணாலே அப்படியே பார்த்துருப்பீங்க. அது சூப்பரா இருப்பீங்களா? ஸோ அது மாரி. அப்படியே கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்பான். அப்புறமா நீங்க வந்துட்டு, "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிருப்பீங்க. அதுக்கப்புறமா ஜேகே அதே இடத்துல பார்த்து தான் இருப்பான். நீங்க போயிருப்பீங்க சரிங்களா? ஜிமின் பார்த்துட்டு, "அண்ணா, அண்ணா இங்க பாருண்ணா, என்னைய பாருண்ணா." என்னடா?" அண்ணா, "சரி, சரி. நான் வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா கிளம்புறேன்." அப்படின்னா, "என்னண்ணா வந்துட்டு போற? வா கேன்டீன் போயிட்டு வரலாம்னா." "ஒழுங்கா சோறு திங்காம உட்காந்து படுறா. சும்மா கேன்டீன் போலாமா, அங்க போலாமான்ட்டு." "அண்ணா நான் படிச்சுட்டு தானே இருக்கிறேன்." அப்படின்னா, "சரி, சரி. உருப்ட்டா சரி." அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்க வந்து அப்பதான் அந்த ரூம விட்டு அவரு ஐ மீன் கிளாஸ் ரூம விட்டு வெளிய வந்திருப்பாரு. நீங்க சரி உங்க ஃப்ரெண்ட் கூட போயிட்டுருப்பீங்க. அவர் பார்த்துட்டு ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு போயிருப்பாரு. உங்க லைஃப் எப்படி இருக்கும்னா வந்து காலேஜு, வீடு, ப்ரேயர் பண்ணுவீங்க, படிப்பீங்க. இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். அப்புறமா வந்துட்டு ஜேகே வந்துட்டு தினமும் நீங்க காலேஜ் போகும்போது, யாரோ உங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்க மாரி இருக்கும். அதே அந்த பிளாக் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து அங்க நிக்கும். அங்க வெளிய வந்து அதே ஆள் நிப்பாரு. நீங்க பார்த்துட்டு, "இது ஜிம்மினோட அண்ணாவாச்சே!" அப்புட்ன்னா, "ஆயிஷா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருப்பீங்க. "என்னடி?" அப்புட்னா வந்துட்டு, "அது யாருன்னு தெரியுமா?" தெரியாது. ஆனா வந்து பசங்கலாம் பேசிக்கிட்டாங்க, அவர் பெரிய ஆளு" அப்படின்ட்டு. "ஓ! அப்படியா? அது ஜிம்மினோட அண்ணா" அப்படின்னா, "ஜிமின் யாரு?" அப்படின்னா, "நீ எந்த பசங்ககிட்டயும் பேச மாட்டியே?" "இல்ல, இல்ல. நேத்து ஒரு பையன் வந்து சீனியர்ட்ட மாட்டிக்கிட்டான். அவன் கூட நம்ம கிளாஸ்ல தான் இருக்க பையன் தான். அவன் நம்ம கிளாஸ் டாப்பர்" அப்படின்னா, "ஓ! அப்படியா? சரி, சரி. என்ன உனக்கு ஜிமின் பிடிச்சிருக்கா?" அப்படின்னா, "இல்லப்பா. அவன அன்னைக்கு காப்பாத்துனேன். அதனால வந்துட்டு அதுக்காக அவன பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்ல முடியாது" அப்படின்னா, "சரி, சரி. என்னமோ" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாரி பேசிட்டு போயிட்டுருக்கிறீங்க. ஸோ, அங்க ஜிமின் வந்து தூரத்தில வந்துட்டு என் ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது, "டேய் உங்க அண்ணா எதுக்குடா இன்னைக்கு வந்திருக்காங்க?" "என் அண்ணன் நேத்து தானே வந்தான். இன்னைக்கு எதுக்குடா வரப்போறான்?" அப்படின்னா, "ஏய் என்னடா ரொம்ப நாளா வந்துட்டுருக்காங்க. ஒரு வாரமா உங்க அண்ணன் வந்துட்டுருக்கான் உனக்கு தெரியாதா?" "ஒரு வாரமா வந்துட்டு இருக்கானா அவன்? அவன் எதுக்கு இங்க வரப்போறான்? நான் எதையும் மறந்துலாம் வச்சுட்டு வரலையே." "அங்க பாரு தூரத்தில உங்க அண்ணா தான்ல?" "ஆமாண்டா அது எங்க அண்ணா தான். ஆனா எங்க அண்ணா வந்து எதுக்கு வந்திருக்கான்? நீ படிக்கிறியா இல்லையான்னு செக் பண்ண இருப்பான்." "ஏய் அவன் அதுக்கெல்லாம் பார்க்க மாட்டான்டா. அவனுக்கு ஏன் வேலை இருக்குடா." அப்படின்னா, "தெரியல. நீ தினமும் வரியா இல்லையான்னு பார்க்கறதுக்குள்ளயும் வந்திருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? நீங்க மட்டும் குறைஞ்சவங்கலாம் இல்ல. அப்ப ஆயிஷா வந்து சொல்லுவாங்க, "ஒருவேளை ஜிம்மின்னு உனக்கு பிடிக்கலன்னா, அப்ப ஜிம்மினோட அண்ணன உனக்கு பிடிக்குமா?" அப்படின்னா, "ஏய் ஆயிஷா சும்மா இரு. அப்படிலாம் இல்ல. எங்க வீட்ல எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? கொன்றுவாங்க எங்க அப்பாலாம். எங்க அண்ணா வந்துட்டு என்னை வீட்லயே இருன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஜெயில்ல இருக்கிறதுக்கு தான் நான் வெளிய காத்து வாங்கவே வெளிய வரேன். அங்க காத்து கூட உட்டாலும் அப்படி கேட்குற மாரி இருக்குது. அதுக்கு தான் வெளிய வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ என்ன செய்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிமின் நேரா ஜெய் கிட்ட வந்துட்டு, "அண்ணா என்ன இங்க இருக்கீங்க?" அப்படின்னோனே, "கிளாஸ் முடிஞ்சாடா உனக்கு?" "இல்ல." "அப்புறம் எதுக்கு வெளிய சுத்திட்டு இருக்கிற?" "பிரேக்குண்ணா." "ஓ! அப்படியா?" அப்படின்னா, அப்புறமா அவங்க அந்த அண்ணா ஐ மீன் ஜேகே வந்து சரி வெளிய அங்கிட்டு நீங்க போறது தான் பார்த்துட்டு இருக்கானா, "அண்ணா யாரண்ணா பார்த்துட்டு இருக்கிற?" அப்படின்னா, "இல்லடா யாரையும் பார்க்கல. உன்னைய தான் பார்க்க வந்தேன்னா." "இல்ல தினமும் வரேன்னு கேள்விப்பட்டேன். யாரு உனக்கு புடிச்சிருக்கு?" அப்படின்னு. "ஒருவேளை நீ என்னைய தான் பார்க்க வரியா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஆமாடா, தம்பி மேல எனக்கு பாசம் இருக்கக்கூடாதா? பார்க்க வந்திருக்கேன்." அப்படின்னா, "ஓ! உனக்கு அப்ப நிஜமாவே நீ என்னைய தான் பார்க்க வந்திருக்க." "ஆமாடா, உன்னைய தான் நான் பார்க்க வந்திருக்கேன்." அப்படின்னா, "சரி, என்னைய தான் பார்க்க வந்திருக்க. அப்ப என் டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் உனக்கு தெரியுமா?" அப்படின்னா, ஜேகே அப்படியே அமைதியா இருக்கான். "உனக்கு தெரியாது." "ஏய் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. நீ படிக்கவே இல்லன்னு தான் பார்க்க வந்திருக்கேன்." "நீ மழுப்பாதண்ணா. உனக்கு என்ன பிரச்சனை? இங்க யார பார்த்துட்ட? எந்த பொண்ண பார்த்த?" அப்படின்னா, "ஏய் அப்படிலாம் இல்ல. என்ன சும்மா இரு. நான் என் லைஃப் உனக்கு எப்படி தெரியும்ல. நீ ஃபைல விட்டு வந்துட்டு அதெல்லாம்." "நான் ஃபைல் விட்டு வந்ததெல்லாம் 1 வாரம் ஆச்சுண்ணா. 1 வாரம் அப்போது நீங்க இது குடுத்துட்டு போயிட்ட. இதவே எத்தன தடவ சொல்லப் போற?" அப்படின்னா, "ஓ! நீ ரொம்ப கொஸ்டின் கேட்குற. நீ கிளம்பு." அப்படின்னா, "சரி என்னமோ நடக்குதுண்ணா. யாரையோ பார்த்துட்டு இருக்கிற. பாரு பாரு. நல்லதா இருந்தா சரி." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் ஜிம்மின். நீங்க வந்து லைப்ரரியில வந்துட்டு ஒரு நாவல் வந்து எடுக்கிறதுக்காக நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது கொஞ்சம் ஹைட்டா இருக்குது. அத நீங்க எக்கி எடுக்கும்போது கரெக்ட்டா உங்க மூஞ்சில தான் விழுற மாரி இருக்கும். நீங்க கண்ண மூடிப்பீங்க. கரெக்ட்டா யாரோ பிடிச்சிருப்பாங்க. அது வேற யாரு ஜேகே தான். ஆ இது நீங்க எடுக்க வந்த புக்கு தான் இந்தாங்க அப்படின்னு சொன்னோனே,
தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போறீங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்ல அவர் ஜேகே ஜிம்மியோட அண்ணான்ட்டு. அப்போ வந்துட்டு என் பேர் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. எனக்கு தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா? ஆ ஜிம்மியோட அண்ணா தான்ல தெரியும் அப்படின்னா. ஓ! அப்போ உங்கள் பேரும் தான் வயனா இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? என் தம்பி சொன்னான் அப்படின்னா. ஓ! அப்படியா சரின்னு சொல்லிட்டு, அப்புறமா நீங்கள் வந்து நவுந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு உங்கள்ட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள். இல்லை அன்றைக்கி என் தம்பியை வந்துட்டு அன்றைக்கி காப்பாற்றுனீங்கள. ஓ! சரி அப்படின்னா. ஸோ ஜேகே வந்துட்டு ஓகே சரி நான் அப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். நீங்கள் வந்துட்டு மிஸ்டர் ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அடிக்கடி உங்கள் தம்பியை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. அவருக்கு அப்போயே கன்ஃபார்மாக நான் வருவேன் உங்களையும் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ உங்கள் 2 பேருக்குமே வந்து ஃபஸ்ட் சைட்டில் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும் சரிங்களா. உங்கள் 2 பேருக்கு பிடிக்கும். நீங்கள் அப்புறமா வந்து யோசிப்பீங்க, ஐயோ அல்லா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. நம்ம ஏன் அப்படி பேசிட்டு அந்த பையன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டே இருக்கிறீங்க. பரவாயில்ல என்னமோ சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க அந்த தொட்டு. அப்போ ஆயிஷா அவங்க கூட தான் சுற்றிட்டு இருப்பா. அவள் பார்த்துட்டு என்ன வயன் யார் அவர் ஜேகே தான்ல அப்படின்னா, சும்மா இரு அப்படின்னா, என்ன வயன் யாரையும் பார்க்காத பொண்ணு இப்போ அந்த கண்ணு வேறு யாரையோ தேடுதா அப்படின்னா, அப்படிலாம் இல்லை அவர் எனக்கு தேங்க்யூ சொல்ல வந்திருக்காரு. ஓ அப்புறம் அவ்வளோதானா? அவ்வளோதான்டி வாடி உன்னெல்லாம் நம்ப முடியாதுடி அப்படின்னா, சும்மா வா ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் அப்புறம் வீட்டுக்கு போனோடனே உங்களுக்கு வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அதெல்லாம் ஒப்பிக்கிற பழக்கம் இருக்குது. எப்பவும் போல் சும்மா சொல்கிற பழக்கம் தானே. ஸோ நீங்கள் வந்தோடனே உங்கள் அம்மா பார்த்துட்டு எப்படா காலேஜ் இருந்துச்சு? நல்லா இருந்துச்சும்மா. என்னென்னலாம் பண்ண அப்படின்னா, நீ கிளாஸ் போனேன், லைப்ரரி போனேன், அந்த நாவல் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது, அப்புறம் அப்புறம் என்னடா அப்படின்னா, அப்புறம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் ஒரு மறைக்கிறீங்க நீங்கள் சரிங்களா. ஸோ உங்ககிட்ட சொல்லவும் முடியாது நீங்கள் அவரை பார்த்தீங்க அவர்கிட்ட பேசுனீங்கன்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டீங்க உங்கள் ரூமுக்கு. ஸோ இந்த சைடு வந்து ஜேகே சைடு பார்த்தோன்னா வந்து அவர் பால்கனியில் இருக்கார். பாஸ் நாளைக்கு ஷெட்யூல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்படி இப்படி சொல்லும்போது, நாளைக்கு தம்பி கிளாஸ் இருக்கா அப்படிங்கிற உடனே, ஆமாம் சார் இருக்குது சார் அப்படின்னு சொன்னோடனே, ஓகே அப்போ கார் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இல்லை சார் நாளைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஷெட்யூல் ரொம்ப டைட்டாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேரை நீங்கள் மீட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. நிறைய டீலிங் பேசுகிறதெல்லாம் இருக்குது. நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. தினமும் இந்த டைமிங்க்கு தம்பி மீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கார் ரெடி பண்ணி வைங்க. என்ன ஷெட்யூல் இருந்தாலும் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. ஸோ இதே மாதிரி அவர் தினமும் அங்கே நிற்கிறது, கேட்டால் அவர் தம்பி கேட்டால் இந்த மாதிரி சொல்லிக்கிறது, நான் உன்னை தான் பார்க்க வந்திருக்கேன்ட்டு தினமும் இந்த மாதிரி டேஸ் போகும். ஸோ அங்கே இருக்க பசங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் தம்பி மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காரு. தினமும் அந்த தம்பி வந்திருக்கானா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஜிம்மின்னு நினச்சிக்குவான். அவன் எதுக்கு வரான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணை பார்க்க தான் வந்திருக்கான். எல்லோரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இவன் என்னைக்கு மாட்ட போகிறான்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு போய்கிட்டு இருக்காரு. ஸோ ஆயிஷா பார்த்துட்டு, என்ன ஆளாங்க நிற்கிறாரு. ஆள்லாம் இல்லை அமைதியாக இரு அப்படின்னா, அவர் எனக்காகலாம் வெயிட் பண்ணல. அவர் தம்பியை பார்க்க வந்திருக்காரு. ஓ தம்பியை பார்க்க வந்திருக்காரு. அவர் தம்பிக்கிட்டேயே அவர் பேச மாட்டுறாரு. ஒன்று கண்ணெல்லாம் உன் மேலே தான் இருக்குது, உன் கண்ணெல்லாம் அவன் மேலே தான் இருக்குது. ஃபோனையும் பார்க்காம யார்கிட்டையும் பேசாமல் சிம்பிளாக உன்னைய பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சும்மா இரு ஆயிஷா அப்படின்னா, சரி போ அவர்கிட்ட. நான் எதுக்கு போகணும் அப்படின்னா, உனக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. என்ன எதுன்னு சும்மா ஒரு ஹாயாக சொல்லிட்டு வா அப்படின்னா, தெரிஞ்சவர் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கார்ல, அதுக்கு நான் பார்க்கணுமா அப்படின்னா, நிறைய ட்ராமாஸாக நீ பார்த்தது இல்லையா? இப்படி தான் வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்து வெயிட் பண்ணுவாங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்காக. இங்கே யார் பாய் ஃப்ரெண்ட் எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னா, இல்லை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருப்பா. சும்மா ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தள்ளிட்டே வந்திருப்பா அவங்கள. அப்புறமா ஜேகே பார்த்தோன்னே ஜேகே வந்து அஸ்லாம் வலைக்கும் மொயின் அப்படின்னு சொன்னோடனே, உங்களுக்கு உங்களுக்கு முஸ்லீமில் எப்படி க்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியுமா அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஒய்ஃப்காக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. மேபி நான் வந்து மதம் மாறுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதுக்காக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா, அதெல்லாம் விடு 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 க்ரீட் பண்ணிக்க. நீங்கள் எதுவும் க்ரீட் பண்ண மாட்டீங்களா? வலைக்கும் அஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ ஆயிஷா வந்துட்டு, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீங்கள் பேசிகிட்டு இருங்கண்ணா, நான் வந்து போயிட்டு வரமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. இவளுக்கு என்ன முக்கியமான வேலை அப்படின்னா, நம்ம ஒரு டீ குடிக்கலாமா? என்ன டீயா அப்படி கேட்குறீங்க? ஆப்போசிட்டில் புதுசாக ஒரு கேஃப் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ புதுசாக தான் வந்திருக்கு போல், 1 வீக் தான் இருக்கும் போல். நம்ம என்ன ஒரு டீ குடிச்சிட்டே டீ பிடிக்கனாலும் காஃபி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
இல்ல எங்க வீட்ல பார்த்துட்டாங்கன்னா திட்டு விழும் அப்படி சொல்லி பேசுறீங்க. அதுக்கு வந்துட்டு, இல்ல நீங்க அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்கன்னா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நம்ம அங்க போ வேண்டாம் அப்படின்னு சொன்னோனே, இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னா, நம்ம போலாம் அப்படின்னு சொன்னோனே, ஜேகேக்கு அவ்ளோ சந்தோஷம். நீங்க சின்னோண்டு பேசினாலே அவருக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்குமா. ஸோ நீங்க 2 பேரும் அந்த கேஃப்ல உட்காந்துருக்கீங்க. லைக் அவர் ஒரு டெஸ்க்ல உட்காந்துருக்காரு. நீங்க தள்ளி ஐ மீன் நீங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா, அவர் வந்து ஒரு டெஸ்க்ல உட்காந்துருப்பாரு அங்க தள்ளி. லைக் உங்க பக்கத்துலயும் இல்ல, உங்க டெஸ்க்ல வந்து ஐ மீன் எப்படி சொல்ல, உங்க டேபிள்லயே அவர் உட்காரல. தள்ளி ஒரு டேபிள்ல உட்காந்துருப்பாரு. நீங்க கேட்டுருப்பீங்க, "இங்கேயே உட்காரலாமே." "இல்ல, இல்ல. நீங்க உட்காருங்க, நான் இங்க உட்காந்துக்கிறேன். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடாதுல்ல." அப்படின்னா, நீங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, உங்களுக்கு அந்த ஐஸ் மட்டும் அந்த ஐஸாலே தான் அவர் பார்த்துக்கிட்டு அத அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாரு அவர் உங்கள பார்த்துட்டே. அப்ப வெயிட்ரஸ் வந்து உங்கள பார்த்து கேட்குறாங்க, "இல்ல லேடீஸ் ஃபர்ஸ்ட்டாங்கன்னு" சொல்லி அவர் காமிக்கிறாரு. "ஓ!" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம், "எனக்கு ஒரு காஃபி" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்புறம் ஒரு சாக்லேட் கேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்புறமா அவர் வந்துட்டு, "ம். எனக்கு ஒரு காஃபி" அப்படின்னு அவரும் சொல்லிக்கிறாரு. ஸோ தூரம் அவர் வந்து அந்த டேபிள் ரொம்ப பக்கமா தான் இருக்கும். ஸோ அப்படியே உங்க கன்னத்துல கை வச்சுட்டு உங்கள பார்த்துட்டே இருப்பாரு. நீங்க அவரையும் பார்த்துட்டு கீழ குனிஞ்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? ஸோ உங்களுக்கு அவ்ளோ ஒரு பிளஷியா தான் இருக்கும். அவர அவங்க பார்த்தோனே பிடிச்சு போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க இப்ப என்ன படிக்கிறீங்க?" அப்படின்னா, "உங்க தம்பி என்ன படிக்கிறாரோ அதான் நானும் படிச்சுட்டு இருக்கிறேன்." "ஓ! இல்ல நீங்க உங்க வாயால சொன்னா நல்லாயிருக்கும்னா." "பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்" அப்படி சொன்னோனே, "ஓ! சூப்பர், சூப்பர். எதுக்கு அது படிக்கிறீங்க?" இல்ல, எங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனு. ஸோ, அதுக்கப்புறம் ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது. ஸோ, அதுக்காக அடுத்து ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருமே அத படிச்சிருப்பாங்க. ஒரு காமனான டிகிரியா இருக்கும் அது அப்டின்னா. ஓ! சரி, சரி. இது உங்க ஃபேமிலிக்காக நீ படிக்கிற. உனக்காக எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல இந்த மாரி உனக்கு ஆகணும் அப்டிலாம் ஆசை இல்லையா? அப்டின்னா, எனக்கு ட்ராவல் பண்ணணும். எங்க வீட்ல எதுவும் சொல்லாம, யாருக்கும் எதுவும் கேட்காம, தனியா ட்ராவல் பண்ணணும்னு ஆசையா இருக்குது. லைக் பீச் அ அந்த மாரி போகணும்னு ஆசை இருக்கு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படிலாம் இல்ல. ட்ரிப் போற அளவுக்குலாம். ஆயிஷா மட்டும் தான். ஆயிஷாவும் ஒரு வகையில எங்க சொந்தக்காரவங்க தான் அந்த பொண்ணு. ஸோ, ரொம்ப ஃபேமிலி ரொம்ப ப்ரொடக்டிவா இருப்பாங்க. அதனால அந்த ப்ரொடக்டிவ்னஸ்னாலேயே வந்து நான் வெளிய போனதெல்லாம் இல்ல. வீடு முடிச்சா காலேஜ், காலேஜ் முடிச்சா வீடு. அந்த மாரி தான் லைஃப் இருக்கு. ஓ! அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசிட்டு இருப்பாரு. அப்ப வந்து நீங்க சொல்றீங்க, "அப்ப நீங்க என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க?" அப்படின்னா, "ஆ நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்." "என்ன மாரி ஒர்க்?" ஆம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். "ஓ! ரொம்ப சீரியஸா இருக்கு." அப்படின்னா, "ஆ ஆமா அப்படிதான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருந்துக்கிறாரு. ஸோ வெயிட்ரஸ் வராங்க. நீங்க காஃபி குடிச்சிட்டே பேசிட்டுருக்கிறீங்க. ஸோ நீங்க வந்து நான் பே பண்றேன் அப்படி சொன்னோனே, "நான் தான் உன்னைய கூப்பிட்டேன். அப்ப நான் தான் பே பண்ணணும்." பரவால்ல. நானே பே பண்ணிக்கிறேன். இல்ல நம்ம ஆஃப் போடலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேக்ஸ்லாம் ஆர்டர் சாப்பிட்டுருக்கேன். ஸோ காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் இங்க அப்டின்னா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எப்டி இருந்தாலும் ஹஸ்பண்ட் தான் பே பண்ணணும். உங்க இதுலே இல்லையா? அப்டின்னோனே, நீங்க அப்டியே கீழ குனிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கீங்க நீங்க. ஸோ ஒரு மாரி ஒரு மோஸ்ட்டா நீங்க ரொம்பலாம் பேசிக்க மாட்டீங்க. ரொம்ப அமைதியா தான் இருப்பீங்க. ஸோ ஒன் டே என்ன ஆகும்னா வந்துட்டு, ஜேகே வந்து உங்கள பார்த்து கேட்பான். ஒரு 5 மினிட்ஸ் தான் தினமும் 5 மினிட்ஸ் வந்து ஜேகே கூட ஸ்பெண்ட் பண்ணி தான் உங்க கார்ல ஏறுவீங்க நீங்க. ஸோ இது யாருக்கும் தெரியாம, உங்க வீட்டுக்கும் தெரியாம, அந்த மாரி நீங்க வச்சிருப்பீங்களா? ஸோ அந்த டிரைவருக்கும் தெரிஞ்சாலும் பிரச்சனை ஆகும். ஸோ அந்த மாரி தான் இருக்கும். ஸோ அவர் வந்து ஒண்ணு கேட்பார். நான் உன்னோட கேட்பா அப்படின்னா, ம் கேளுங்க. ஆ நான் உன்னோட கண்கள பார்த்துருக்கேன். ஆனா, அதுவே இவ்ளோ அழகா இருக்கும்போது, உன்னோட ஸ்மைல் எவ்ளோ அழகா இருக்கும்னு நான் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அதுவும் அழகா தான் இருக்கும். ஆனா, பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு. நீங்க அத உள்ளருந்து நீங்க சிரிக்கிறீங்கன்னு தெரியுது. கண்களே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீங்க ரொம்ப இப்படி பேசாதீங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாரி வெக்க வெக்கமா வருதுன்னு நீங்க சொல்லிட்டுருக்கிறீங்க. சரி நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா, சரி பார்த்து போயிட்டு வாங்க. இந்த மாரி அவர் வந்து உங்கள இந்த மாரி மெல்ட் பண்ற மாரி பேசுவாரு. உங்களுக்கு ரொம்ப சிரிப்பு வரும். ஸோ நீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க பெட்ல படுத்துட்டு இந்த சீலிங்க பார்த்துக்கிட்டே வந்து சிரிச்சுட்டே இருக்கிறீங்க. அப்போ வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வீட்டுக்கு சேஃபா வந்துட்டியா? அப்படின்னு பார்த்தோனே, உங்களுக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சுச்சு? அதான் ஜிம்முன்னு இருக்கான்ல என் தம்பி. யூஸ்ஃபுல்லா தான் இருக்கான். ஆனா நீங்க அத பார்த்துட்டு, அவன ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ண மாட்டேன். சரியா? நீ சேஃபா இருக்க வரைக்கும். அதுக்கப்புறமா நீங்க அத பார்த்துட்டு ரிப்ளைலாம் பண்ணல. அப்படியே சிரிச்சுட்டே வச்சுடுறீங்க. ஸோ ஒரு நாள் ஈவினிங் கேட்ல வந்துட்டு அவர் நிக்கிறாரு. ஆயிஷா பார்த்துட்டு, "என்ன உங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ் வெயிட் பண்றாங்க?" "சும்மா இருடி. எப்ப பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிட்டுருக்குற. 2 வாரமா பார்த்துட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரா கிளாஸ்ன்னு 1 ஹவர் சொல்லிட்டு என்னையும் ஏமாத்த சொல்ற உங்க வீட்ல.
நான் எங்கள் அப்பாட்ட கேட்டாங்கன்னா செத்தேன் நான். இன்னும் எதுவுமே பிரச்சனை வராமல் இருக்குது. அது வரைக்கும் சரி தான். நீ இருக்க வரைக்கும் எனக்கு எது கவலை ஆயிஷா, நீ பார்த்துக்கோ. நீ லவ் பண்ணுறியா அவங்கள? மேபி. ஏய், மேபிலாம் சொல்லாதடி, நெஞ்சு வலிக்குதுடி. பண்ணுறேன்னா பண்ணுறேன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. நான் பண்ணுறேன், அவரும் தான் என்னை பண்ணுறாரு, ஆனால் என்ன சொல்லிக்கலடி அப்படின்னா. இப்படியே இருங்கடி, அவர் நம்ம ஆள்கட்டும் இல்லை. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்கோண்டி அப்படின்னா. மாட்டாத அளவுக்கு நீ எதுக்கு இருக்க ஆயிஷா, நீ பார்த்துக்கோ அப்படின்னா. எல்லாத்துலேயுமே குண்டு தூக்கி என்னை போடாத, எனக்கெல்லாம் ஒரு பையனை கூட நான் பார்த்ததில்லை இப்படிலாம். ஜேகே பார்த்துருக்கேன்ல அப்படின்னா. எப்பா சாமி, நான் சொன்னது ஒரு பையனை லவ் பண்ணதில்லைன்னு சொல்லுறதுக்கு பையனை பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டேன். ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னா. சரி சரி விடு விடு, நீங்கள் தினமும் இந்த மாதிரி தான் ஒரு 2 வீக்ஸாக வந்துட்டு ஒரு ஒரு 1 ஹவர் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்புறம் சொல்லுவீங்க வீட்டில் எக்ஸ்ட்ரா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா. ஸோ அப்புறமா வந்துட்டு இன்றைக்கி அவரை பார்த்தோன்னே வந்துட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டேன். சரி காரில் ஏறணும், இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா. ஏறு, நீ கொஞ்சம் லாங்காக போகிறோம், வீட்டில் வந்து இன்றைக்கி 2 ஹவர்ஸ்னு சொல்லிடு. எங்கள் வீட்டில் 1 ஹவருக்கே வந்து என்னாச்சு ஏதாச்சும் கேட்குறாங்க. சொல்லுமா அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் வந்து டெக்ஸ்ட் போட்டுருவீங்க, இந்த மாதிரி எங்கள் 2 ஹவர்ஸ் இருக்குது, 2 ஹவர்ஸ் கழிச்சு டிரைவர் அனுப்புங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னேன். வீட்டில் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் வந்து நம்ம ரொம்ப தூரம் வந்திருக்கோம் நினைக்கிறேன், இது வந்து சிட்டி அவுட்ரு மாதிரி இருக்குது. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் பயப்படுறீங்க. இல்லை நம்ம இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தப்பு இல்லை அப்படின்னா. நான் உன்னையே கடிச்சு கொன்று அப்படின்னா. ஏன் இப்படி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா. பயப்படாத, ஒன்றும் இல்லை அப்படின்னா. உங்களுக்கு உள்ளெல்லாம் வேர்க்குது. ஐ மீன் சிட்டி அவுட்ருன்னா ரொம்ப ரொம்ப எப்படின்னா ரொம்ப தூரமாக வந்திருக்கீங்க, யாருமே இருக்க மாதிரி இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஜேகே வந்து பழக்கப்பட்டவராக இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கும்ல, நமக்கு தனியாக வந்து ஒருத்தவங்க கூட ரொம்ப தூரம் வந்திருக்கும். முதல்ல வந்து ஜேகே வந்து 2 வீக்ஸாக வந்து ஊர்லேயே தான் சுற்றுவீங்க, பக்கத்தில் தான் ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றிட்டு திருப்பி வந்துடுவோம். நீங்கள் இந்த தடவை வந்துட்டு ரொம்ப தூரம் போனாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது, கையை பிசைஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ நேராக வந்துட்டு நீங்கள் எல்லாம் என்னை காப்பாற்றலாம், எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணை முட்டி சாமி கும்பிட்டே இருக்கிறீங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு. சரி இறங்கு அப்படின்னா. என்ன அப்படின்னா. இறங்குமா வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த வேறு இருக்கணும், ஒரு மாதிரி பயத்திலே இருக்கிறனால அப்படி மெதுவாக இறங்குறீங்க. இறங்கினோடனே சட்டுன்னு ஒரு காற்று உங்களுக்கு அடிக்குது, அப்படியே ரொம்ப அப்படியே சில்லுன்னு இருக்குது. பார்த்தா ஒரு நல்ல பீச் சைடு கூட்டு வந்திருக்காரா. நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஸ்மைல் வந்திருக்கும். பீச் வந்திருக்கோமா? ஆமாம், உனக்கு தான் பீச்லாம் போகணுன்னு ஆசை இருக்குல்ல, ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்டேன், ட்ராவல் பண்ணணும். 2 ஹவர்ஸில் எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது. 1 ஹவர் 1/2 ஹவர் ஆச்சு பீச் வரத்துக்கு. இங்கே ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி 1/2 ஹவரில் வீட்டுக்கு போயிடலாம். ஓகேல உனக்கு அப்படின்னா. ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஓடுறீங்க அங்கே பீச்சில். ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா. ஸோ அந்த காற்றுக்கு வந்து உங்களுக்கு அந்த மூஞ்சியில் போட்டிருக்கிறதெல்லாம் அதெல்லாம் பறந்துருச்சா. ஸோ அவர் வந்து அதை கீழே வந்து எடுக்க வருவார். எடுத்துகிட்டு கரெக்டாக அவங்கள வந்துட்டு இந்த பாரு ஒயின் உன்னோட இது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னே. அப்போ தான் உங்கள் ஃபேஸை வந்து பார்த்துருப்பாரு, திரும்பியிருப்பீங்க, அவ்வளோ அழகாக திரும்பியிருப்பீங்க. உங்கள் ஃபேஸை பார்த்தவர் அப்படி மயங்கி போய் நின்று பார்ப்பார், இவ்வளோ அழகாக இருக்காளே இவச்சே அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு கே அதை பத்திரமா வச்சுருங்க, வீட்டுக்கு போகும்போது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்படியே செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. பீச் ரொம்ப லைக் எப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க பீச் இப்படி தான் இருக்குமான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ ஆயிஷா கூட போயிருப்பா, நீங்கள் போனதெல்லாம் இல்லை, ஃபோட்டோஸ் காமிச்சிருப்பாளா. உங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, வெளியெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. அந்த பீச்சில் அந்த தண்ணியிலலாம் கால் நினைக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நல்லா ஓடி ஆடி விளையாடுவீங்க, மண்ணில் விளையாடுவீங்க. இதெல்லாம் ஜேகே ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பார். ஸோ அந்த 1 ஹவர் நீங்கள் அவரோட பேசலாம் இல்லை, லைக் உங்களுக்காக டே மாதிரி நீங்கள் அப்படி இந்த 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்களா. ஸோ வந்துட்டு அவர் கூப்பிட்ருப்பாரு, ஒயின் டைம் ஆச்சு கிளம்பலாமா. இன்னும் கொஞ்சம் நேரம் இல்லை ஒயின், அப்புறம் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உங்கள் வீட்டில் தான் அப்படி கேட்பாங்க. ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணியிலேருந்து வேகமாக வருவீங்க. வந்துட்டு அவர் வந்து அந்த ட்ரையர்லாம் வச்சுருப்பாரு சரிங்களா. லைக் அந்த ஹீட்ரு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபேன் மாதிரி, ஹீட் ஃபேன் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேகமாக அவங்க வந்து பூர்க்கால வந்து அடிக்க. என்னது இதுதான் ப்ரீ பிளான்ட், சேஃப்டியாக இருக்கணும்ல. வீட்டில் போனால் என்ன தண்ணியாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னா. ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமாக உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு ஈரம் பட்டிருக்கும்ல அவங்க பூர்க்கால. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து காய வச்சுட்டு ஸோ இது போட்டுக்கோ அப்படின்னு சொன்னது கூட நீங்கள் போட்டுக்கிறீங்க. ஸோ காரில் உட்காந்தோடனே அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று கொடுக்குறாரு. நீங்கள் அது வந்து என்னதுன்னா ஒரு புக் மார்க் இருக்கும்ல, புக் படிக்கிறவங்களுக்கு தெரியும். புக்கை வந்து புக் மார்க் வச்சுருப்போம் சரிங்களா, இந்த பேஜ் வரைக்கும் தான் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சில்வர் இதில் ஃபெதர் மாதிரி சரிங்களா. செம்ம அழகாக இருக்குது. அதை பார்த்தோன்னே இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு புக்கெலாம் பிடிக்கணும். இல்லை ஆயிஷா ஹெல்ப் பண்ணா. ஆயிஷாட்ட பேசுவீங்களா அப்படின்னா.
சும்மா என்ன கிஃப்ட் பண்ணணும்னு தெரியணும்ல. ஃபஸ்ட் டைம் வெளியே வந்திருக்கோம். ஏதோ கிஃப்ட் பண்ணணும்ல. ஆஹா ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கையிலேயே வச்சுருக்கீங்க. ஸோ இதே மாதிரி வந்து உங்கள் லவ் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஆனால் அவ்வளோக்கெல்லாம் வந்து பேசிக்கவும் மாட்டீங்க, ரொம்பலாம் பேசிக்கவும் மாட்டீங்க. கண்ணாலே பார்வை தான். அன்றைக்கி நைட்டு வந்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே அந்த நாளை நீங்கள் மறக்க முடியாது அப்படின்னா இன்றைக்கி நடந்த நாளில் அந்த 1 ஹவர் அந்த டைமிங் தான். அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்களா? ஸோ நீங்கள் அந்த பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு அந்த புக் மார்க்கை பார்த்துக்கிட்டே, வா அல்லா! இது எவ்வளோ அழகாக இருக்குது. என் லைஃப்பும் இதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த 1 ஹவர் எவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு. எனக்கு என்னாச்சு? என் ஹார்ட் ஏன் இப்படி சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு? எனக்கு தெரிஞ்சவர் ரொம்ப பிடிச்சி போச்சு போல, நம்ம அன்றைக்கி வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டுருக்கிறீங்க. ஸோ இதே சைடு அந்த ஜேகே சைடு பார்த்தோன்னா வந்துட்டு, பாஸ் சொல்லுங்கள், நம்ம எனிமீஸ்லாம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறமா அந்த பொண்ணை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, எப்படி தெரியும் அப்படின்னா, இல்லை நீங்கள் அடிக்கடி காலேஜ் போகிறத பார்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம், ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னா, சரி நான் பார்த்துக்கிறேன், எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த சைடு. ஸோ இது ஒரு சீக்ரெட் லைஃப் மாதிரி எனக்கு. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு லைஃப்னா ஜேகே வந்து 1 ஹவர் பார்க்குறது தான். சம்டைம்ஸ் வந்து அவர் டைம் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு அவர் வரமாட்டார், சொல்லிடுவார், உங்களுக்கு மெசேஜ் போட்டுருவார். நீங்கள் கிளாஸ் டைமில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. என்னடி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னா, நான்லாம் ஒன்றும் சிரிக்கல. அப்புறம் ஏன்டி மூஞ்சி செவந்து போயிருக்குது அப்படின்னா, ரொம்ப வெக்கையாக இருக்குது. ஆமாண்டி ஏசி ரூமில் உனக்கு வெக்கையாக இருக்குது வேறு அப்படின்னா, சும்மா ராயிஷா அப்படின்னா வந்துட்டு, ஏய் இது லவ்வு தாண்டி, நீ சொல்லுடி அந்த பவர்கிட்ட. அவர் சொல்லலும் பரவாயில்ல, நீயாச்சும் சொல்ல அப்படின்னா, போ அவரே ஃபஸ்ட் சொல்லட்டும், நான் ஏன் சொல்லணும் அப்படின்னா, இப்படியே பண்ணாத, தினமும் உனக்காக பார்க்க வந்திருக்காரு, நீ சேஃபாக இருக்கியான்னு மெசேஜ் வேறு போடுறாரு, நீ சொல்ல வேண்டியதான்ல. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, பயத்தெல்லாம் பார்த்தா என்ன செய்யும்? பயத்தெல்லாம் நீ பார்த்துருந்தேன்னா அவரை மீட் பண்ணிக்கவே மாட்டேன் நீ அப்படின்னா, போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஜேகே வந்திருப்பார். வந்துட்டு ஒரு ஒயிட் லில்லி, ஒரே ஒரு லில்லி தான் கொண்டு வந்திருப்பார். இந்தா வாங்கினா, எனக்கு ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் பிடிக்கும், உனக்கு எப்படி தெரியும் வந்து லில்லி பிடிக்கும்னு? நீ ஒரு தடவை சொல்லியிருக்க அப்படின்னா, ஓ எல்லாமே ஞாபகம் வச்சுருப்பீங்களா அப்படின்னா, எல்லாமே ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னா, அதை பேசினா நீங்கள் சிரிச்சுக்கிறீங்க. சரி இன்றைக்கி நான் கொஞ்சம் வேகமாக கிளம்பணும் அப்படின்னா, ஓகே பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொன்னே நீங்கள் கிளம்பிடுவீங்க. ஸோ அந்த லில்லியை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு உங்கள் புக்குள்ளே வச்சு நசுக்கிட்டீங்க, போட்டு ஒரே ஸ்மாஷ் போட்டு உள்ளே வச்சாச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு டேஸ் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு சன்செட் பார்க்க கூப்பிட்டு போயிருப்பார் ஒரு ஹில்லுக்கு பக்கத்தில், உள்ள லோக்கல்லே ஒரு ஹில் இருக்கும், அந்த ஹில்லுக்கு சன்செட் பார்க்க கூப்பிட்டு போயிருப்பார். வைன் சொல்லுங்கள் அப்படின்னா, நான் ஒன்று கேட்பா, என்னது? உனக்கு என்ன மாதிரி ஹஸ்பண்ட் இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ற? நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, ரொம்ப கைண்டாக இருக்கணும், என்னை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக என்னை நல்லா பார்த்துக்கணும், ரொம்ப சந்தோஷமாக உங்களை மாதிரியே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் நான் நல்லாவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா, நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னா, ஒரு வேளை இருந்துச்சுன்னா என்ன செய்வேன் அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அங்கே பேசிகிட்டே இருக்கும்போதுட்டு, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ஹார்ட்டே ஸ்கிப் ஆகிடுச்சு தெரியுமா? உன்னை பார்த்து உன் கண்ணை பார்த்து நான் பயந்துருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவ்வளோ அழகாக இருப்ப தெரியுமா? அதுலேயே என்னோடய வாழ்க்கையை ஃபுல்லாக நான் வந்து இழந்த மாதிரி இருக்கிறேன். நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. வாழ்க்கை ஃபுல்லாக உன் கண்ணை பார்த்துட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும் வயன். உன் கண்ணை வாழ்க்கை ஃபுல்லாக காமிக்கிறதுக்காக என் கூடவே இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு என்ன சொல்லனே தெரியல. அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு, தெரியுது உங்களுக்கு, என்ன சொல்லனே தெரியல. நீ இப்போவே ஆன்சர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை வயன், நீ டைம் எடுத்துக்கோ. நான் திடீர்னு சொல்லியிருப்பேன், உனக்கு வந்து இது ஒரு மாதிரி நினச்சிருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜிகே, எனக்கும் ஓகே தான் அப்படின்னா, எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இந்த கண்ணு உங்களே தான் பார்த்துட்ருக்கோம், உங்களுக்கு மட்டும் தான் சொந்தமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் பேசியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. அவர் வந்து கையை ஓப்பன் பண்ணியிருப்பார். ஒரே ஒரு ஹக் மட்டும் பண்ணிக்கலாமா? ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வேகமாக அவரை வந்து ஓடி வந்து ஹக் பண்ணியிருப்பீங்க. உன்னை நான் எப்போவுமே ஹர்ட் பண்ண விட மாட்டேன், என் கண்ணுக்குள்ளே வச்சு நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லியிருப்பார். எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் பேர் எடுத்துட்டாங்க. ஒருத்தர் வந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறாங்க, சார் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம், பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவ தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு
உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்ருக்குறாங்க. ஸோ அவரே வந்துட்டு அந்த காலேஜ் கேட்லேருந்து இறக்கி விட்டுட்டு பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொன்னேன். ஓகே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. வீட்டுக்கு போனோடனே உங்கள் அப்பா உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க ஹாலில். நீங்கள் வந்துட்டு சரி ஏதோ ஃபேமிலி கேதரிங்காக இருக்கும், நம்ம எதுக்கு இருக்கணும், நம்ம எப்படியாவது வீட்டில் உள்ள ரூமுக்கு தான் போக சொல்லுவாங்க சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்குள்ளே போகிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு வைன் அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்கள் அம்மி என்னாச்சு அப்படிங்கிற. ஒரு நிமிஷம் வந்து உட்காருமா அப்படின்னா. நானா அம்மா எதுக்குமா அப்படிங்கிறது. உட்கார்டா அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காடுறீங்க. இந்த மாதிரி வந்து உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு நாங்கள் நினச்சிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசுனேன். யாருக்குமா அப்படின்னா உங்கள் அண்ணனுக்கு தான். உங்கள் அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்களாம், அதான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கிறோம். ஓ அப்படியா, யார் அண்ணா அப்படி கேட்டதுக்கப்புறம் வேறு யார் என்ன முறை பொண்ணு தான் லவ் பண்ணியிருக்கான், அவ்வளோதான் கல்யாணம் வைக்க போகிறோம். நல்ல வேலை உங்கள் அண்ணா சொன்னோடனே நல்லா பயந்துட்டே தெரியுமா உங்கள் அண்ணா வேறு யாரையும் லவ் பண்ணிட்டான்ட்டு. நல்ல வேலை நம்ம பொண்ணையே லவ் பண்ணிட்டு நம்ம கூட இருக்கிறான், நல்ல பொண்ணு அவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீ போ டயர்டாக இருந்திருப்ப நீ போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உங்கள் வீட்லேயும். மறுநாள் வந்து ஜேகிட்ட சொல்கிறீங்க இந்த மாதிரி எங்கள் அப்பா திடீர்னு கூப்பிட்டாங்க எங்கள் அம்மா, எனக்கு என்ன பேசுனே தெரியல. அப்புறமா இது மாதிரி நீங்கள் ரொம்ப டாக்குட்டிவ் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜேகேட்ட மட்டும் ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருப்பார் அவங்கள, கண்ணு அப்படியே பேசல. ஸோ அதுதான் பார்த்துட்டு இருப்பாரா, அப்படி பார்த்துட்டு இருப்பார். நீங்கள் அந்த எக்ஸ்ப்ரெஷன் தரது, கண்ணை உருட்டி உருட்டி பேசுறது எல்லாம் பார்த்துட்டு இருப்பார். கேட்குறீங்களா இல்லையா அப்படின்னா கேட்குறேன். உங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் தானே அப்புறம் ஆமாம் அப்படின்னா. அதுக்கப்புறமா வந்து அவர் கையில் இருந்து ஒன்று எடுத்து கொடுக்குறாரு. லைக் அது வந்து ஒரு ஹாஃப் மூன் மாதிரி இருக்குது சரிங்களா. ஸோ அதை வந்து கொடுக்குறாரு. ஒரு செயின் டாலர் வந்து பென் வந்து ஹாஃப் மூன் மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு இது உனக்கு தான் அப்படின்னா. இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இது நீ வேணா போட்டுக்கோ, இல்லை வீட்டுக்கு தெரியாமல் வச்சுக்கோன்னா நீ கையிலே வச்சுக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்யூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க, அதை உங்கள் பேக்கில் வச்சுக்கிட்டீங்க. நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா. என்னது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு நாள் உங்கள் ஃபேமிலியில் உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி வேறு யாருக்கா மேரேஜ் பண்ணி வச்சா, அப்படிலாம் நடக்காது. எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ்லாம் என்னை பண்ண மாட்டாங்க, நீங்கள் சும்மா இருங்க, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னா. ஒருவேளை ஃபோர்ஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நீ என்னையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் வந்து ஓரளவு சொல்ல மாட்டேன். நீ ஒன்றையும் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு ஒருவேளை உங்கள் வீட்டில் உனக்கு கல்யாணம் பண்ணே வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீ என்ன தான் சூஸ் பண்ணணும்னு நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா உன் ஹார்ட்டுக்கு என்ன தோணுதோ நீ அதை சூஸ் பண்ணு. ஒன்று நீ என்ன சூஸ் பண்ணேன்னா நான் உனக்காக நீ மண்டபமோ இல்லை உங்கள் வீடோ நான் உனக்காக வெளியே வெயிட் பண்ணுவேன். நீ எப்போனாலும் வந்து கல்யாணம் வேண்டான்னு தோணுச்சுன்னா கல்யாணம் மேலே இருந்தாலும் நீ கண்ணை மூடிட்டு நீ என்னை வந்து நம்பி வரலாம். நான் அந்த வெட்டிங் டே அன்னைக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் சரியா. நான் வெளியே தான் நிற்பேன், என் காரில் இருப்பேன். நீ உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு, நீ என் கூடயே வந்துடு. கடைசி வரைக்கும் நீ நினச்ச மாதிரி உன் வாழ்க்கையை நீ என் கூட வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னா. ஒருவேளை நடந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் நடந்துச்சுன்னா நீ என்ன தான் சூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. அப்படி என்னை சூஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாத அப்படின்னா. சரி சும்மா விளையாட்டு தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. விளையாட்டுலாம் இல்லை வைன், சீரியஸாக சொல்கிறேன். ஒருவேளை நடந்துச்சுன்னா அப்படின்னா சரி எனக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் பேசியிருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஃபில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருப்பீங்க சரிங்களா. அப்போ வந்துட்டு உங்களுக்கு பிஸ்தா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமா, ஒரு கரெக்டாக பிஸ்தா ஃப்ளேவர் வாங்கிட்டு இந்தா ரெண்டுமே உனக்கு தான் அப்படின்னா. எனக்கே உங்களுக்கு வேணாமா அப்படின்னா. எனக்கு சாப்பிட மூடு இல்லை. ஓகே நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிறீங்க. அப்போ ஜிகேக்கு வந்து ஃபோன் வைப்ரேட் ஆகுது. அவர் பார்த்தோன்னே அங்கே வந்து காலில் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளோட வேர் ஹவுஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க பாஸ், நம்ம போய் ஆகணும் எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. வைன் நான் கொஞ்சம் அங்கிட்டு போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு எப்படி இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா. நீங்கள் வந்தே ஆகணும் எமர்ஜென்சி பாஸ், இது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார் அவங்கக்கிட்ட. வைன் என்னாச்சுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது, நான் போயே ஆகணும், சாரி அப்படின்னா. எனக்கு புரியுது, நீங்கள் போயிட்டு வாங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் பே பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னா. இல்லை நானே பே பண்ணிக்கிறேங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா. இல்லை வைன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பே பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அந்த வேர் ஹவுஸில் வந்து வந்திருப்பார். அங்கே ஃபுல்லாக அவ்வளோ ஃபயரு, நிறைய பேர் இன்ஜூரியஸ் பண்ணி அங்கே அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறோடனே அது வந்து எல்லாருமே எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னா. யார், அந்த பிளாக் கோப்ரா கேங் தான் சார் அப்படின்னா.
அவங்க ரொம்ப நம்ம லைனில் க்ராஸ் பண்ணிட்டே இருக்காங்க, என்னன்னு பாருங்க. அப்புறம் அந்த கோப்ராவோட லீடர் இருப்பார்ல, அவரை தூக்கிடுங்க. அப்புறம் உயிரோட வேணுமா இல்லை உயிர் இல்லாமல் வேணுமா பாஸ்? உயிரோட தான், ரொம்ப கொடும்பத்துறான் நம்மளை, என்னென்னு பார்த்துக்கலாம், தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து எப்பவுமே வெயிட் பண்ணுவீங்க, வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. 5 மினிட்ஸ் ஆகுது, 10 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் ஆகுது. உங்கள் ஃபோனையும் பார்த்துட்ருக்குறீங்க, கால் மெசேஜ் எதுவுமே வரல. ஆயிஷா உங்களுக்காக நின்றுட்டேக்கா. என்னடி அவர் வரவே இல்லை இன்றைக்கி, அப்புறம் எப்பவுமே சொல்லுவார்டி, மேபி அவர் பிஸியாக இருப்பார். பிஸியாக இருந்தாலும் சொல்லுவார்டி என்கிட்ட. அவர்னா எனக்கு ஏதோ தெரியுது, அவருக்கு ஏதோ ரீசன் இருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரில, ஏன் இப்படி லேட்டாக வராருன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பா. ஆயிஷா வந்து எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், எங்கள் வீட்டில் தேடுவாங்க, அதுக்கப்புறம் நான் நின்னேனா அப்படின்னா, சரி ஆயிஷா நீ போ அப்படின்னா, நீ இருந்துக்கவே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலேருந்து கால் வேறு வந்துட்டுருக்கு உங்களுக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு, ஆமாம் எனக்கு கொஞ்சம் லைப்ரரியில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அப்புறமா வரேன்னா, இங்கே பாரு ஆயிஷா வீட்டுக்கு வரியா இல்லையா? அம்மா ஒரு 1 ஹவரில் வந்துடுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறீங்க. ஸோ லைக் எப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ் நீங்கள் அதே இடத்துல நின்றுருப்பீங்க. உங்கள் வீட்டில் திருப்பி திருப்பி 1 ஹவருக்கு ஒரு தடவை கால் பண்ணிட்டே இருப்பாங்க, அம்மா இது மாதிரி லெக்சர் இருக்குமா, ஒரு லெக்சர் முடிச்சுட்டு வரத்துக்கு இன்னும் ஒரு 1 ஹவரில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஐயோ இப்படி பேசிட்டு இப்போதான் கட் பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் ஜேகே வந்திருப்பார். ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு நீங்கள் நின்று. ஜேகே வந்துட்டு ஐம் சாரி வைன் அப்படின்னா நீங்கள் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குவீங்க. உங்களுக்கு எதுவும் ஆளை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, இல்லை எனக்கு ஒன்றும் ஆளை, நான் ஓகே தான் அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க எதுனாலும், அதான் எதுனாலும் ஸ்பேஸ் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே அவ்வளோ அழுக இருக்குது உங்களுக்கு. எதுக்கு அழுக அப்படிங்கிறது, இல்லை நான் கொஞ்சம் பயந்துட்டேன் விடுங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள். என்னது அப்படின்னா, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் மெசேஜ் போடாமல் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னா, சரி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இல்லை உங்களுக்கு எதுவும் ஆகாமல் இந்த மாதிரி லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா, சரி சொல்லிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுனால வீட்டிலேருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க, சரி பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுருப்பாரு. சரி நீங்களும் போயிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அவர் கூட நீங்கள் பார்த்துட்டு அவரை வந்து நீங்கள் எப்போவுமே கேஷுவலாக மீட் பண்ணுறது, ஒரு காரில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்களா, தூக்கம் வராமல் கொஞ்சம் ரொம்ப வேலை பார்த்துட்டே இருக்காதீங்க அப்படின்னா, என்ன செய்யறதுமா என் வேலை அப்படி இருக்குது அப்படின்னா, பாருங்கள் ரொம்ப வாடி போன மாதிரி இருக்கீங்க. இப்படி பார்த்து அவர் பேசிட்டே இருக்கும்போது அவர் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து லைட்டாக உங்களுக்கு ப்ளீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை அப்படின்னா, என்ன ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை அந்த ஸ்லீவ்ஸ் வந்து ரோல் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் வேகமாக உங்கள் ஹேண்ட்பேக்லேருந்து நீங்கள் எப்போவுமே அந்த மெட்கிட் ஒன்று வச்சுருப்பீங்க, லைக் அந்த பேண்டேஜ்லாம் அதை எடுத்துகிட்டு வேகமாக அவருக்கு வந்துட்டு அங்கே தொடச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டு போட்டுட்ருப்பீங்க. என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு ஜேகே அமைதி இருக்கா. ஜேகே நான் அவங்கள தான் கேட்குறேன் என்னாச்சு அப்படின்னா, அது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டா, நீங்கள் ஏன் என்கிட்ட பொய் சொன்னீங்க, அப்புறம் நீங்கள் என்கிட்ட எப்பயும் பொய் சொல்ல மாட்டிங்களே, ஏன் எதுவும் சொல்லலை அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை நான் ஓகே தான் அப்படின்னா, சரி பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பேண்டேஜை தொட்டு பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை அவர் மனசுக்குள்ள வச்சுருக்கீங்க, இவர் நம்மகிட்ட ஏதோ மறைக்கிறாரு அது மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து என்னாச்சுன்னா, ஜேகே காலேஜ் வந்து வெயிட் பண்ணியிருப்பார். நீங்கள் வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பார். ஆயிஷா மட்டும் பார்த்துட்டு, ஆயிஷா என்ன வைன் எங்க அப்படின்னா, வைன் வந்து எப்போயோ கிளம்பிட்டாலே, வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டா மதியானம் போலவே. ஓ உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படின்னா, இல்லை என்கிட்ட சொல்லலை, அவள் போயிட்டா அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சரி ஏதோ எமர்ஜென்சியாக இருக்கும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிருப்பார். ஸோ நீங்கள் என்ன செஞ்சுட்ருக்கிறீங்கன்னா, ஆஃப்டர்நூன் போலவே கிளம்பிட்டு ஒரு தடவை என்ன இருக்குன்னா, முந்த நேற்று வந்து அவர் பார்த்துருப்பார், அவர் ஒரு பர்ஸ்லேருந்து கேஷ் வச்சுருப்பார். அப்போது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் கீழே விழுந்திருக்கும். நீங்கள் அதை என்னென்னு பார்த்துட்டு எடுத்து உங்கள் பேக்கெட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ அது அந்த பேக்கெட்டில் இருக்க ஒரு அட்ரஸ் மாதிரி இருக்குது. சரி அது என்ன அட்ரஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போயிருப்பீங்க. போயிருக்கப்போ வந்துட்டு அந்த அட்ரஸில் பார்த்துட்டே போயிருப்பீங்க. ஒரு பாலடைஞ்ச பில்டிங், அது பார்க்க இது மாதிரியே இல்லை, ஒரு கம்பெனி மாதிரியே இல்லை. ஸோ அங்கே நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, நிறைய கார்ட்ஸ் இருக்காங்க, அது மட்டும் தெரியுது. நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப அமைதியாக தான் இருந்துட்டுருக்கிறீங்க. அப்போ வந்து இந்த பிளாக் ரோல்ஸ் ராய்ஸ் கார் போகுது. அப்போ பார்த்தோன்னே இது இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது இந்த கார்னு பார்த்ததுக்கப்புறம், அவர் அங்கேருந்து ஜேகே இறங்குனோடனே உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போச்சு. இந்த இடத்துல ஜேகே என்ன பண்ணிட்டுருக்கான், அவன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் பண்ணிட்டுக்கிறேன்னு சொல்கிறான், இங்கே என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். எல்லோரும் வந்து பாஸ் வந்துட்டார், எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த கேட் கிட்டே எல்லாம் பேசிட்டு இருக்காங்க.
அவர் இறங்கி அப்போ தான் ஜேகே வந்து இறங்கிட்டு, "என்னாச்சு? என்ன பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குரலே அப்படி இருக்குது. "ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க" அப்படின்னா, "ஆ மீட்டிங் ரூம் ரெடியா இருக்கு சார்" அப்படின்னு சொன்னோனே, "ஆ ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போற நேரம் பார்த்து கரெக்ட்டா நீங்க அந்த செவுத்தெல்லாம் தாண்டி குதிச்சு போயிருப்பீங்க உள்ள. "சாரா? இவன் என்ன பண்ணிட்டுருக்காய்ங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. மெதுவா போயிட்டே இருப்பீங்க. ஸோ அவர ஃபாலோ பண்ணிட்டே நீங்க போயிட்டுருப்பீங்க. அங்க பார்த்தோன்னா, அங்க ஏதோ ஒரு மீட்டிங் போயிட்டுருக்குது. அங்க ஒருத்தன் வந்துட்டு அந்த பிளாக் கோப்ரா கேங்கோட லீடர் இவன் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. "ஓ! நீதானா? பெரிய இவன் மாரி பேசிட்டு இருக்கிற? ஆ என் கேர்ள் ஃப்ரெண்டையும் கண்டுபிடிச்சு அவள கொல்லுவேன்னு சொல்லி என்னையவே மிரட்டுறியா? உனக்கு வேற வேலையே இல்லையாடா? வேற பிரச்சனையே இல்லாம இத பார்த்துட்டு இருப்பீங்களாடா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி அவன் பேசிட்டு இருக்கும்போது, டக்குனு வந்து அவனுக்கு அப்படியே அமைதியா இருப்பான். கன் எடுத்து டப்புன்னு ஷூட் பண்ணிப்பான் அவன. நீங்க இத பார்த்தோனே கத்திருப்பீங்க. "ஐயோ!" அப்படின்னு சொல்லி கத்துனோனே, "யார் அங்க?" அப்படின்னு சொல்லி கத்திருப்பான். அப்புறமா வந்துட்டு அந்த ஒரு எப்படின்னா ஒரு கப்போர்டுக்கு பின்னாடி நீங்க மெதுவா ஒளிஞ்சு பார்த்துட்டுருப்பீங்க. அவர பார்த்தோனே அங்க யாருன்னு பாருங்க அப்படின்னு சொன்னோனே, எல்லாரும் ஓடி வந்துட்டு உங்கள வந்து புடிச்சிருப்பாங்க. புடிச்சோனே வந்துட்டு, "ஒயின் நீ என்ன பண்ற?" அப்படின்னா, "அது அது ஒண்ணும் இல்ல" அப்படின்னா, "ஒயின் எல்லாத்தையும் பார்த்துட்டியா?" அப்படின்னா, "இல்ல நான் எதுவும் பார்க்கல நான் கிளம்புறேன்" அப்படின்னா, "ஒயின் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒண்ணும் இல்ல. என் பக்கத்துல வராத ஜேகே." அப்புறமா வந்துட்டு ஜேஏ கத்திருப்பான். "எல்லாரும் கிளம்புங்க இங்கேருந்து" அப்படின்னா, எல்லாருமே கிளம்பியிருப்பாங்க. ஜேகே வந்துட்டு அவங்கள மெதுவா சேர்ல உட்கார வச்சுட்டு, அந்த அந்த செத்த பொணம் அங்க தான் இருக்குது ஐ மீன் அந்த டெட் பாடியே அங்க தான் இருக்குது. நீங்க அத பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. "ஒயின் நீ அங்க பார்க்காத என்னைய பாரு" அப்படின்னா, "நீ என்ட்ட பொய் சொல்லியிருக்க" அப்படின்னா, "உன்ட்ட உனக்கு மீட்டிங்னா இதான் உனக்கு மீட்டிங்கா?" அப்படின்னா, அதெல்லாம் இல்ல" அப்படின்னா, "நீ மாஃபியாவா? இல்ல கேங்ஸ்டர்" அப்படின்னா, "அது நான் நான் சொல்றேன் ஒயின் நீ வந்து" யா அல்லாஹ்! நீ நீ நான் வந்து ஒரு டேட் பண்ற ஒரு ஆள் ஒரு மாஃபியா லீடரா? கடவுள் கூட என்னை மன்னிக்க மாட்டாரு. ஒருத்தவங்கள நீ இப்படி கொல்ற? இங்க பாரு வயன ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத கேளு அப்படின்னா, என்ன சொல்ல போற? ஆ எப்ப சொல்ல போற? அப்படின்னா, இங்க பாரு நான் உனக்கு இந்த சைடு காமிக்கணும்னு நெனச்சேன்டி அப்படின்னா, என்ன நெனச்சுட்டு இருந்த? இதெல்லாம் அப்ப என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்க ஜேகே. நீ தான் சொல்லியிருக்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள, லவ்வர்ஸ்குள்ள எதுவும் மறைவல் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன. இங்க நீ இது எல்லாத்தையும் இவ்ளோ பெரிய விஷயத்த என்ட்ட மறைச்சிருக்க. அப்பன்னா, இல்ல இந்த சைடு உனக்கு காமிக்கணும்னு நெனச்சேன் இந்த சைடு உனக்கு காமிக்கணும்னு நெனச்சேன் வயன். அதான் அப்படின்னா, அப்ப இதான் நீ. இதுதான் உன்னோட ரெஸ்பெக்ட். உனக்கு புடிச்சது எல்லாம். அப்ப நான் நெனச்ச பையனே நீ இல்லையா? எனக்கு புடிச்ச ஐஸ்கிரீம் தெரிஞ்ச பையன். எனக்காக தினமும் வெயிட் பண்ற பையன். என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்ட பையன். நீ என்னை விட்டுரு ஜேகே. நமக்கு அதான் வந்து செட் ஆகும். இந்த மாரி லைஃப் எனக்குலாம் செட் ஆகாது. என்னை விட்டுரு ஜேகே. இங்க பாரு வயன் நான் சொல்றத கேளு அப்படின்னா, நீங்க எந்திரிச்சு போக போயிருப்பீங்க. ஜேகே அப்படியே உன் கைய பிடிச்சுப்பேன். கைய விட்டுரு ஜேகே அப்படின்னு சொன்னேன். இங்க பாரு வயன் நான் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியும். நானும் உன்னை லவ் தான் பண்ணிட்டுருக்கிறேன். ஆனா இது நமக்கு செட் ஆகாது நம்ம லைஃப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, குட் பாய் ஜேகேன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பியிருப்பீங்க அந்த இடத்த விட்டு. ஜேகேக்கு என்ன பண்ணே தெரியல. அவ்வளோ பெரிய மாஃபியா அவன் சரிங்களா? யாருக்கும் பயப்படாத கேஸு. அப்படியே பிரேக் டவுன் ஆகி அழுதாரு. என்ன பண்ணனே தெரியல. அவ்வளோ அழுகை இருக்குது. நீங்களும் அந்த அழுகையெல்லாம் கட்டுப்படுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு போனால் நீங்கள் கண்ணெல்லாம் வந்து வீங்கியிருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பூர்க்கா தான் போட்டிருப்பீங்க. தெரிஞ்சுக்காது. உங்கள் அம்மா வந்துட்டு வா வாய் நினச்சிட்டே இருந்தேன் நீ தான் வருவேன்ட்டு. இங்கே பாரு நல்ல வரன் வந்திருக்கு உனக்கு. அவங்களே என்னை வந்துட்டு உன்னை பார்த்து இந்த இந்த ஃபங்க்ஷன் போயிருந்தோம்ல, அவங்க உன்னை பார்த்து உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொன்னாங்க. உனக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த பையனை பாரு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அந்த ஃபோட்டோ கூடயும் பார்க்கல. உங்கள் வீட்டில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு பிடிச்சதா அந்த மேரேஜ்டா, இல்லைன்னா வேணாம் அந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்காப்பா அப்படிங்கிறோடனே எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிக்கிட்டா. அந்த பையன் ரொம்ப தங்கமான பையன். ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல ஃபேமிலி சரியா? நல்லா படிச்சிருக்கான். பிஸ்னஸ் வச்சுருக்காரு அவங்க அப்பா. ரொம்ப தங்கமாக வச்சுக்குவாங்க சரியா? அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னே தெரியல. இப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனை வேறு வந்திருக்கா? ஸோ அதை வேறு நீங்கள் நினச்சிக்கிட்டு என்ன பேசுன்னு வேறு தெரியல. சரி என்ன பேசுகிறே தெரியல. நீங்கள் அமைதியாக போயிடுறீங்க. சரி இந்த பையன் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி இன்னொரு 1 வீக்கில் மேரேஜ் வச்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம வச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அமைதியாக போகிறீங்க. உங்ககிட்ட உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிலாம் எதுவுமே கேட்கவே இல்லை. அவங்களாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. எல்லோரும் வந்து உன்னைய பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதிலே முடிச்சுக்கிட்டாங்க அவங்க அப்படியே. இப்போ இந்த சைடு வந்து பார்த்தோன்னா ஜிமினும் ஜேகேவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேயோட ஆஃபீஸில் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு
ஆனால் நீ அழுதியாண்ணா ஏன் நான் வந்துட்டு ரொம்ப நாள் அழாமல் சாப்பிடவே வரல என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பேசிட்டு இருக்கும்போதுட்டு உனக்கு எதுவும் தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா அப்படிங்கிறோடனே என்ன ஜேகே என்ன ஜிம்மி என்னடா பிரச்சனை அப்படின்னா ஒயனுக்கு என்னன்னா அவங்க வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓ அப்படியா அப்படின்னா என்ன ஓ அப்படியா வர ஃப்ரைடேவுக்கு மேரேஜ் நீ என்ன இப்படி இருக்கிற போ நம்ம அண்ணி நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னா அவளுக்கு இஷ்டம் இல்லாமல் மேரேஜ் வச்சுருப்பாங்க அவளுக்கு இஷ்டம் இல்லாமல் நம்ம கல்யாணம் நடக்குது அப்படின்னா அவளுக்கு அந்த லைஃப் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம கூடலாம் இருந்தோன்னா வந்துட்டு ரத்தம் கத்தி கன்னு இந்த மாதிரி இருக்கும் அவள் நிம்மதியாக இருக்கட்டும் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப்பில் நான் அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கிறேன் விட்டுரு அப்படின்னா என்ன நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா அப்படி அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கா நீ அவளுக்காக பார்த்துக்குவேன்னு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை அவளை நினச்சா நான் வாழ்ந்துக்குவேன் நீ சும்மா இரு அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் சின்னதாக சரியா உங்களுக்கு போயிருக்கும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த வெட்டிங் டே ஃப்ரைடே வந்திருக்கும். ஸோ செம்ம கிராண்டாக கொண்டாடுறாங்க. ஸோ அவ்வளோ உங்கள் வீட்டிலே தான் வீடே ரொம்ப பெருசாக இருக்கும், நல்லா பெரிய பேலஸ் மாதிரி இருக்குமா. ஸோ அங்கேவே தான் உங்களுக்கு வேகமாக வந்து நல்லா ஒரு ஒயிட்டாக லைக் அந்த எப்படி சொல்ல அந்த முஸ்லீம்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்களா நல்லா ஒரு ஒயிட் கலரில் நீங்கள் வந்து ஒரு சாண்டல் கலரில் சூஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஷார்ட்ஸில் போட்டுருவேன் ஓகேவா. எப்போவுமே யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துருங்க. நான் வந்து கொஞ்சம் அது எப்படி விஷுவலைசேஷனுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கா ஒயின் நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்கன்னு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸும் செம்ம கோர்ஜியஸாக இருப்பீங்க சரிங்களா. உங்களுக்கு வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கடா சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்போ கடைசியாக வந்துட்டு இந்த சில்வர் புக் மார்க்கு, ஒரு ட்ரையான ஒயிட் லில்லி, அப்புறம் அந்த 3 கீ செயின்லாம் பார்த்துட்டு உன்னை இன்னும் நான் ஞாபகம் வச்சுருக்கேன், உன்னை இந்த வாழ்க்கையில் உன்னைய மட்டும் தான் நான் லவ் பண்ணுவேன், உன்னையமாக சந்தோஷமாக நீ யாரும் பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஒரு பாக்ஸில் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சிடுறீங்க. நீங்கள் எனக்கு அதை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணோடனே உங்களுக்கு தாட் வருது, அவன் நமக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொன்னான்ல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த கண்ணிலாம் துடைச்சிட்டு நீங்கள் வந்து போய் உட்காடுறீங்க. அந்த மேடையில் உட்கார வச்சுருப்பாங்களா ஸோ அந்த சைடு. ஸோ அவங்க உட்காந்துக்கிட்டு அவங்க அந்த ஓதுறது சொல்லுவாங்களா, ஸோ அதெல்லாம் ஓதிட்டு நெக்ஸ்ட் இந்த ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிச்சுவல்ஸ் நடக்கும்ல, ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த மேரேஜ் சைன் போடுறதுக்காக சர்டிஃபிகேட் தராங்க, அந்த நோட். அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு சைன் போடுறதுக்கு முன்னாடி எல்லோரும் உங்கள் அம்மா பார்த்துருப்பீங்க, உங்கள் அம்மா போடுற சைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை ஃபெதர் வச்சு தான் போடுவீங்களா, ஸோ அதை வச்சு நீங்கள் தொட்டிருப்பீங்க, ஒரு டாட் தான் வச்சுருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த இது ஃப்ளாஷில் வந்து என்ன நினச்சிக்கோன்னா ஜேகே உங்களை எப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு எல்லாமே அவங்களுக்கு அப்படியே ஃப்ளாஷில் வந்திருக்கும். இந்த லைஃப் சூஸ் பண்ணோன்னா அவங்க கூட நம்ம இந்த மாதிரியே வீட்டுக்குள்ளே இருக்கணும், ஆனால் அவன் கூட இருந்தோன்னாலும் அவன் நம்மளை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நீங்கள் வந்து உங்கள் மனசு சொன்னதை கேட்டு அப்படியே எந்திரிச்சு வேகமாக நீங்கள் வந்து வெளியே ஓடி வந்திருப்பீங்க. ஓடி வந்து அதே மாதிரி கார் நிற்கிது வெளியே, பார்த்தோன்னே ஜேகே பார்த்தோன்னே நீங்கள் வேகமாக ஜேகே வந்து வெளியே இறங்கி வரான். வந்தோடனே வந்துட்டு ஒயின் அடித்தோடனே தெரியும் ஜேகே எனக்காக வந்திருப்பேன்னு போகலாம் அப்படின்னு சொன்னேன். சரி அழாத சரியா, புது லைஃப்பில் அழக்கூடாது, என்னை சூஸ் பண்ணிட்டேன்னா கண்ணில் தெரியக்கூடாதுன்னா சரி ஜேகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன காரில் ஏறி உங்களை வந்து அவனோட அந்த ஃபஸ்ட்டு மேன்ஷனுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ அந்த மேன்ஷனில் வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டு இதான் நம்ம மேன்ஷனு, ஸோ இது வந்து நம்ம ப்ரைவேட் மேன்ஷன், ஸோ இது வந்து ஹில் டாப்பில் உனக்கு இருக்கிற ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அதனால நான் புதுசாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன், இது நம்ம பர்சனலுக்காக அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அழகாக இருக்குது ஜேகே ஒன்ன மாதிரியே அப்படின்னா. அப்புறம் இப்படி ஓடி வேறு வந்துட்டா ஓகேலாம் சொன்னேன்ல கல்யாணம் அப்படின்னா ஓதுனாங்க அதெல்லாம் கேட்டேன் அப்படின்னா இல்லை அப்புறம் என்ன அதெல்லாம் சொல்கிறீங்க, இந்த மாதிரி தோணுனோடனே நீ தான் எனக்கு கரெக்டாக இருக்கணும்னு தோணுச்சு அதான் அப்படின்னா சரி சரி என்னமோ நடந்தது போடும், முடிஞ்சு போன விஷயம் முடிஞ்சு போட்டோம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கனிலேருந்து நீங்கள் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப அப்படியே சில்லுன்னு நிற்குது, ரொம்ப அழகாக இருக்குது ஏரியா அப்படின்னா உனக்கு பிடிச்சிருந்தா எல்லாமே நான் பண்ணுவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி பேசிவிட்டு அவன் திரும்பியிருப்பீங்க நீங்கள் சரிங்களா. திரும்பிக்கிட்டு நீங்கள் சொல்லுவீங்க நான் ஜேகே அப்படின்னா என்னம்மா அப்படின்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது சொல்லு அப்படின்னா நம்ம சேர்ந்து வாழணுன்னா நீ மாஃபியா விட்டுறணும் அப்படின்னா அவங்க பார்த்துருப்பான். பார்த்துட்டு நான் அதை விட ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எல்லா வேலையும் இது மாதிரி அடக்க ஆரம்பிச்சிருச்சு சொல்லிட்டு இந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு சும்மா தேவையில்லாத வேலை தான், நான் ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்துக்கலான்னு இருக்கிறேன், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் என் ஒய்ஃப்க்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நிஜமாவா எனக்காகவா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லியிருப்பான். ரொம்ப தேங்க்யூ ஜேகே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்படியே ஒரு ஹக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்னைப்பர்லேருந்து ஒரு புல்லட் வந்து விழுந்திருக்கும் டொப்புன்னு.
கரெக்டாக உங்களுக்கு வந்து பேக்கில் சரிங்களா கரெக்டாக வந்து பின்னாடி அடிச்சிருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப ப்ரீத் பண்ணுறீங்க சரிங்களா. பண்ணும்போது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு அதிர்வு வந்துருக்கும்ல. ஸோ வாய் என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு வாயின் அப்படி நீங்கள் அப்படியே மெதுவாக அப்படியே வந்து கீழே விழுறீங்க சரிங்களா. அது வந்து பிடிச்சிட்டே அவங்களை வந்து பிடிச்சிக்கிட்டே கீழே வராரு. அவங்க கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு நினச்சேன், ஆனால் உன் உயிரை நான் காப்பாற்றிட்டேன் ஜேகே. இனிமேலாச்சும் நீ உன் தம்பியை நீ பத்திரமா பார்த்துக்கோ, நான் இருப்பேனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூச்சை வாங்கியே நீங்கள் பேசுகிறீங்க. வாயின் உனக்கு ஒன்றும் ஆயிடாது, நீ என் கூட தான் இருப்பேன், நம்ம ப்ராமிஸ் பண்ணிக்கோ, நம்ம சந்தோஷமாக இருப்போன்ட்டு இல்லை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன்னா எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன், நீ சந்தோஷமாக இரு, எனக்கு அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆயிடாது வாயின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கண்ணை மூடிடுறீங்க. அவனுக்கு என்ன பண்ணனே தெரில. ஆக்சுவலாக வந்து ஜெமினும் அவங்க அந்த மேன்ஷனில் தான் இருப்பான். அவன் வந்து சவுண்ட் கேட்டோடனே வந்திருப்பான். வந்தோடனே ஆனால் என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்களோட அந்த மேரேஜ் ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக பிளட் இருக்கிறத பார்த்துட்டு அழுறான், அப்படியே ஓன்னு கத்திடுறான். என்ன செய்யன்னு தெரியாமல் அப்புறம் டாக்டரை வந்து வேகமாக வர வச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் ஐ மீன் உங்களுக்கு வந்து பல்ஸ்லாம் செக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ட்ராப் ஆகிறத பார்த்துட்டு வேகமாக அவங்க டாக்டர் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போயிருப்பாங்க. கூட்டு போயிட்டு அப்புறமா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த லைன்லாம் வந்து விட்டு 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 போயிட்டுருக்கும். அந்த மானிட்டரில் வேறு பார்க்குறாரு அந்த ஹார்ட் பீட்ஸ் போயிட்டுருக்கும்ல. ஸோ அந்த லைன் அப்படியே உங்களுக்கு வந்து சிங்கிள் லைனாக ஆயிடுச்சு. ஜேகே அதை பார்த்துட்டு அவனுக்கு அப்படி எழுதிருப்பான். நீ உங்கள் கையை பிடிச்சிட்டு நீ என் கூடவே இருந்துடும், நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி தேம்பி உங்கள் கையை பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அவங்க வந்து சிபிஆர்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த திருப்பி அந்த உங்கள் ஹார்ட் துடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அவர் வேகமாக அப்புறமா வந்து டாக்டரை கூப்பிட்டு வந்து உங்களை எப்படியோ காப்பாற்றிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களை தங்கத்துட்டு என்ன டைமண்ட் தட்டில் வச்சு தாங்கியிருப்பார் உங்களை. ஜேகே நீங்கள் அப்படி பார்த்துக்குவார். கண்ணில் இத்தனோடு தூசி பட்டா கூட அப்படி பார்த்துக்குவார். தாங்குன்னு தாங்குகிற மனுஷன். ஸோ உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். அவர் திருப்பி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வேலைக்கு போயிடுவார். ரொம்ப ஹாப்பியான லைஃப். ஸோ ஹாப்பி என்டிங். ஸோ சேட் என்டிங் போடலாம் தான் நினச்சேன். சரி பரவாயில்ல, நம்ம பட்டூஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பி என்டிங்காகவே முடிச்சிடலாம். ஸோ உங்களை நான் காப்பாற்றிட்டேன். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ திருப்பி உங்களுக்கு வந்து மாஃபியாவில் வேணால் நீங்கள் திருப்பி கேளுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி ஸ்டோரிஸ்லாம் இன்னும் தரலான்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் தாங்க. நான் கன்ஃபார்மாக அதை வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ பாய், தேங்க்யூ.